ஏயா இந்த வயசுல எதுக்கு அவனுக்கு செகண்ட் சேனல்? 50 வயசுல ஏன் அவனுக்கு அந்த சபலம்? 50 வயசுல ஒருத்தன் கல்யாணம் பண்ணான்னா அதுக்கு பேர் சபலம் இல்லடா. அப்படியே கல்யாணம் பண்ணியே எங்கன்னா ஒதுங்கி இருக்க கூடாது. எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஸ்டேட்டஸ் கெடுக்குற? ஸ்டேட்டஸ் பெரிய ஸ்டேட்டஸ். நீ கையில காசு இல்லாம இருக்கும்போது நான் மங்காத்தா சீட்டு விளையாண்டு கொண்டாந்தனே காசு. அப்ப எங்கடா போச்சு ஸ்டேட்டஸ்? மங்காத்தாவில வராத ஸ்டேட்டஸ் மங்கம்மா வந்தவொன்னு வருதா? ஏண்டா நம்ம 2 பேரும் சினிமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் வித்து பொழப்பு நடத்துறமே, அப்ப எங்கடா போச்சு உன் ஸ்டேட்டஸ்? ஸ்டேட்டஸ் உன்ன எனக்கு தெரியாது. சகல உங்க அப்பாவை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வை. ஹஸ்தி வார்த்தை ஆட்ட பாக்குறாரு. மங்கம்மா అయ్యో చిన్నైన రండి కుప్పమ్మా నర్సమ్మా ఏమి బాగున్నారా? ఏమి నా కళ్ళకి నీ రాలేదు ఏమి எப்பா யாரு இவங்க? எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க. ரேண்டி ரேண்டி రేండి కాదు బాబా రండి. ரெண்டி இவங்களுக்கு இது போல. కూర్చోండి కూర్చోండి అందరూ కూర్చోండి. నాయనా, మంగమ్మ ఇవరు ఎవరు? నా కొడుకు మామనారు. హైట్ బాగుంది. మంగమ్మ. ఏ చిన్నైన నీ పెళ్లి జరిగిందని పెద్దమ్మా చెప్పింది, అందుకే ఎల్లారు పాత్ర పోలారు వండుతా. கல்யாணப்பட்டு నేను படுக்கிపోయి ఉంటుంది రాలేదు కోచ్ కదే పర్వాలేదు. உங்க வீட்டுக்காரர் அழகா இருக்காரு. நீ அதிர்ஷ்டக்காரிதான். இங்கெல்லாம் போங்க விடல, உள்ள போங்க. బావా కూర్చో బావా. குருசேவா அவர் ரஷ்ய பிரதம மந்திரி இல்ல? கையடியா బావా போச்சுக்கிட்டு. ఇది నా చిన్నాయన, ఇది నా అత్త కూతురు, ఇది నా మామ కూతురు, అది నా చిన్నాయన కూతురు. எத்தனை ఇది கூத்துரு? நீ யாரையா குத்துற? ஐயோ பெல்லி குத்துற பிரிச்சுக்கிட்டு வெளியே போக. నువ్వు ఊరికే ఉండరా. నువ్వు కుందు నాయనా. వదిలేమ్మా. மாமா வழி விடுங்க வழி விடுங்க. பெத்தவாள் போதாது கொடுத்துட்டாமா எங்களை போத்துனாரு. ஒரு என்ன குத்துறதுன்னே தெரியல. ஒண்ணும் புரியல. என்ன இப்படி இருமுற? நிறமாசு பிபியா? மாமா, ஏற்கனவே மனசு ரொம்ப கலங்கி போயிருக்கீங்க. இந்த நேரத்துல இன்னொரு அதிர்ச்சியான செய்தியை சொல்றமேங்கிறதுக்காக நான் வருத்தப்படுறேன். என்ன விஷயம்ப்பா? எப்படி சொல்றதுனே தெரியல மாமா. வாசு டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறதா சொன்னால, நம்மளை ஏமாத்தி போய் சொல்லியிருக்கான். ஆமாப்பா, எங்க ஆபீஸ்ல சின்ன மாப்பிள்ள வாசு வேலை பார்க்கறானான்னு மூர்த்தி விசாரிக்க சொன்னாரு. தரவா செக் பண்ணி பார்த்துட்டேன். அங்க வேலை செய்யல அவன். ஏண்டா, இத பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு சொல்லிருக்கலாம் இல்லையா? அன்னைக்கு காது மிஷின் வேலை செய்யல. யார் என்ன பேசுனீங்கன்னு ஒண்ணுமே புரியல. தலையை ஆட்டிட்டு போயிட்டேன். எதுக்காக என்ன இப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க? இது புரியலையா மாமா? உங்க சொத்து எல்லாத்தையும் அவங்களே அடையணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு வேலை செஞ்சிருக்கானுங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஹலோ, யாரு? வக்கீல் கிருஷ்ணமூர்த்தியா? அம்மா, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேம்மா. ஐயோ, நீங்க ஏன் வீட்டை விட்டு போறீங்க? அப்பா தப்பா கணக்கு சொல்லி கொடுத்து பையன் ஹோம் ஒர்க் பண்ணா பையனுக்கு தான் அடி விடும், அப்பாவுக்கு கூடாது. அதே மாதிரி அந்த பையன் திட்டு வாங்கறத பாத்துக்கிட்டு நான் இங்க இருக்க தயாரா இல்ல. என்ன சொல்றீங்க? சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சிம்பாலிக்கா சொன்னேன், சீக்கிரம் புரிஞ்சுக்குவேன்னு. வாசுவை பத்தி நீ என்ன நினைக்கிற? வாசு இப்படி ஏமாத்துவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அம்மா, வாசு பண்ண தப்புக்கெல்லாம் நான் தாமா காரணம். What? அம்மா, நடந்த உண்மையை சொல்லிடுறேம்மா. மூர்த்தியோட மூக்க உடைக்கணுங்கிறதுக்காக வாசுவை கூட்டு வந்து பலவிதமான பொய்ய சொல்லி இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆக்குனதே நான் தாம்மா. அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை எனக்கு கொடுமா, அவனை மன்னிச்சிடுமா. அப்படி நான் தாம்மா. எனக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி தான். நான் யதார்த்தமா பேசுறத எல்லாரும் வாய் கொழுப்புன்னு நினைச்சுக்கிறாங்க. என் வாய் கொழுப்பால எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கே தவிர கெட்டது நடந்ததே கிடையாது. இதை நீ வாழ்நாள் பூரா நம்பணும். நீங்க என்னதான் சொல்லுங்க, அவர் என்னை ஏமாத்துறது தப்புதான். அதுக்காக பதிலுக்கு நான் அவரை ஏமாத்த போறேன். அவர் வாய் கொழுப்பா பேசி எல்லாரையும் வம்புல மாட்டி விடுவார்ல, ஆமா, அதே மாதிரி நான் அவரை ஒண்ணு பண்ண போறேன். நீ என்னம்மா பண்ண போற? திண்டாட வைக்க போறேன். அவர் வராரு, நீங்க கொஞ்சம் கட்டில படுங்க. கட்டு இல்லையா? படுங்க. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. சீக்கிரம். ஐயோ, இது என்ன மூடிட்டு இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. நான் சொல்ற வரைக்கும் நீங்க எதிர்க்க கூடாது. என்ன சொல்லுவ? ஷோ, பேசாம படுங்க. உஷாவுக்கு இன்னும் என் மேல ஒரு கோபம் தீரலன்னு நினைக்கிறேன். உங்க மேல எனக்கு ஒண்ணும் கோவம் இல்லைங்க.
நானும் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். நீயும் போய் சொல்லிட்டியா? அப்ப பொய்க்கு போய் சரியா போச்சு. நீ என்ன போய் சொன்ன? நான் காலேஜ்ல படிக்கும்போது எங்க ப்ரொஃபஸரை லவ் பண்ணேன். என்னது? ப்ரொஃபஸரை லவ் பண்ணிட்டியா? எங்க சினிமாக்கெல்லாம் போனீங்களா? ஆமாங்க. பீச்சுக்கு? ஆமா. 2 பேரும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஒண்ணா தங்குனீங்களா? ஆமாங்க. அடி பாவி, ஒரு அப்பாவி அநியாயமா ஏமாத்திட்டீங்களே. ஒப்பனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும். அந்த கம்யூனிட்டி பாஸ்கருக்கு அவர்தான் செட்டப் பண்ணாரு. அவன் தான் உனக்கும் செட்டப் பண்ணானா? ஐயோ, ஒரு கன்னி பையனுடைய வாழ்க்கையை பாழடிச்சிட்டீங்களே. இவன் யாரு? ப்ரொஃபசர் தம்பியா? இல்லங்க, ப்ரொஃபசர் தான். ப்ரொஃபசரேவா? ஏன்டா டே, உனக்கு எவ்வளவு திமிருந்தா என் வீட்டு கட்டில படுத்திருப்ப. மவனா எந்திரா. அவங்க சொன்னாதான் எந்திரிப்பேன். ஓ, அந்த ரேஞ்சில போதா? அவன எழுப்புற மாதிரி. எந்திரி. எந்திரி. இப்படி அடிச்சா ரொம்ப நேரம் தாங்க மாட்டேன். நீ தாங்குறா இல்ல? நான் பாக்குறேன். இல்ல ஏ பாட்டி, நீயா? நானேதான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச உள்ள வந்தேன். ஏற்கொண்டவாடா ராதா ரமண கோவிந்தா, ஆஞ்சநேய ரமண கோவிந்தா, வெங்கட்ரமண கோவிந்தா. சகல சகல, ஆ? நான் போலாமா? நீ இன்னும் அருகிற? லைட்டையும் ஆஃப் பண்ணுங்க. பாட்டி அப்படியே கதவை சாத்திட்டு போயிரு. பெரியவர் போயிட்டார். உங்க குடும்பத்துக்காக அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமா சொத்துக்களை சேர்த்து வச்சு வக்கீல் சார், மாமா தான் போய் சேர்ந்துட்டார். அவரை பத்தி பேசிட்டு இருந்தா திரும்பி வந்துடவா போறார். அவர் எழுதி வச்ச உயில பிரிச்சு படிங்க. கவலைப்படாதப்பா. சென்னை அடையாறு நம்பர் 7 சோமசுந்தரம் தெருவில் வசிக்கும் சொக்கலிங்கம் என்னும் நான் சுயநினைவுடன் எழுதி வைத்த உயில். என் சொத்துக்கள் அனைத்தும் என்னால் சுயமாக சம்பாதிக்கப்பட்டவை. என் காலத்திற்கு பிறகு என் சொத்துக்கள் முழுவதும் என் மூத்த மாப்பிளை மூர்த்தியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அவர் காலம் முடியும் வரை அந்த சொத்துக்கள் மீது யாருக்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாது. சுருக்கமாக சொன்னால், என் ஒரே வாரிசு என் மூத்த மாப்பிளை மூர்த்தி மட்டுமே, வேறு யாரும் இல்லை. எனவே என் சொத்துக்கள் முழுவதும் அவை. மற்றபடி அதன் மேல் எவருக்கும் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. சொத்துக்களின் விவரம் தனித்தனியாக பட்டியலாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இதான் சொக்கலிங்க எழுதி வச்ச உயில். உயில் முடிஞ்சு போச்சா? இல்ல, அடுத்த வாரம் ஆனந்த விடல்ல வரும். என்ன சார் நீங்க உங்க எதிர் தானே பிரிச்சா படிச்சு காமிச்சேன். ஏங்க, உயில நல்லா உதறி பாருங்க. ஓரமா எங்கன்னா எங்க 2 பேரும் எழுதி வச்சிருப்பாரு. இருக்கிறத படிக்கிறதுல எனக்கு என்ன வஞ்சனையா? அவர்தான் எழுதி வச்சிருக்காரு. மட்டைக்கு 2 கீத்தன். அப்புறம் என்ன? பார்ட்டி செத்தும் கெடுத்துட்டார் நம்ம சொக்கலிங்க மாமா. வக்கீல் சார், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 3 பேர் ஒரு வீட்டுல இருக்கும்போது எல்லா சொத்தையும் மாமா ஒருத்தர் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அது தப்பு இல்லையா? அதுல தப்பே கிடையாது. சொத்துக்கு சொந்தக்காரர் அவருடைய சொத்துக்களை யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம். வக்கீல் சார், ஆக நான் பார்த்து ஏதாவது ஒரு 10 ரூபா கொடுத்தாதான் உங்க கை செலவுக்கு இல்லையா அப்படின்னு உயில் சொல்லுது. ஆக சொத்து எல்லாத்தையும் என் இஷ்டப்படி விற்கவோ செலவு பண்ணவோ எனக்கு மட்டும் அதிகாரம் உண்டு இல்லையா அப்படின்னு உயில் சொல்லுது. இனிமே அவங்க என்ன கேட்டு கெஞ்சித்தான் வாழணும் இல்லையா அப்படின்னு உயில் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. உள்ள போய் குமார் சாட்ட ஒரு கையெழுத்து போட்டு காப்பியை வாங்கி போங்க. வரட்டுங்களா? பத்திரமா பஸ்ல வந்துருங்கப்பா. வக்கீல் சார், ஆ? அப்ப மூர்த்தியோட காலம் முடியற வரைக்கும் அந்த சொத்து மூர்த்தி கையில தான் இருக்கும்ல? ஆமா. ஒருவேளை அவர் காலம் சீக்கிரம் முடிஞ்சிட்டா எப்படி? நாங்க 2 பேரும் சேர்ந்து அவரை கொலை பண்ணிட்டா? அட பாவிகளா, சொத்துக்கா கொலையா? வேணாப்பா. யோசிச்சு சொல்றோம்.